குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் ஆஸ் அ சதர்லேண்ட் ட்ரெயினி. நான் இன்னும் ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்கேன், எம்ப்ளாய் ஆகலை. என்னோடய ஷிஃப்ட் டைமிங் 12:30 to 9:30. நான் 10:30 போல் எழுந்திரிப்பேன். இன்றைக்கி கண்ணில் ஏதோ எறும்பு கடிச்சிருக்கு, செம்ம பெயின் வேறு. ஸ்கூல் காலேஜ்னால் இதை ரீசன் சொல்லி லீவ் போடுவேன், ஆனால் இங்கே போட முடியாது. ஸோ வாழ்க்கை இப்படி தான். நான் டெய்லி 45 மினிட்ஸில் ரெடியாகி கிளம்பணும். எழும்பி சமைச்சு பப்பிக்கு ஃபுட் வச்சு ரெடியாகி கிளம்புறதுலையே டைம் போகும். வீட்டிலனா தூங்கிட்டு இருக்கும்போதே அம்மா பெட் மில்க் கூட வருவாங்க. எழும்பி ரெடியாகி வேன் வரும், ஓடிடுவேன். ஆனால் இங்கே ஒவ்வொரு விஷயமும் நம்ம தான் பண்ணணும். வீக் டேஸ் மார்னிங் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போய் நைட் வந்து தூங்குறதுலேயே போயிடும். வீக்கெண்ட் ஆனால் ஹவுஸ் க்ளீனிங், ட்ரெஸ் வாஷிங்லேயே ஒரு நாள் போயிடும். எனக்குன்னு சண்டே மட்டும்தான் இருக்கும். ஆனால் ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் ரொட்டேஷ்னல் வீக் ஆஃப் வேறு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. 2 டேஸில் நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் ரொட்டீனையே சேஞ்ச் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்படியே ரெடியாகி கிளம்பிட்டேன். ரூம்மேட்டை போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ ஆஃபீஸ் ரொட்டீன் எப்படின்னா, எனக்கு ஸ்கூட்டி இருக்குது. ஸோ ட்ராவல் அலைச்சல் கிடையாது. 35 மினிட்ஸ்லேயே ரீச் ஆயிடுவேன். ஃபஸ்ட்டு பிரேக்குக்கு லஞ்சு சாப்பிட்ருவேன். பிரேக்ஃபாஸ்ட்னால் என்னன்னே மறந்துருச்சு. இன்றைக்கி ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வைக்க முடிஞ்சு. ஸோ எக் கறி வாங்கிட்டேன். செகண்ட் பிரேக்கு பூஸ்ட் குடிச்சிருவேன் மோஸ்ட்டாக. ஸோ ஷிஃப்ட் முடிஞ்ச அப்புறம் செம்ம டயர்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுக்கே செம்மையாக தூக்கம் வருது. நைட் ஷிஃப்ட்லாம் இனிமேல் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ 9:30க்கு ஷிஃப்ட் முடிஞ்ச அப்புறம் கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. வீட்டில் ரீச் ஆனதும் பப்பிக்கு ஃபுட் வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். ஸோ இந்த கேப்பில் தான் வீடியோஸ் எடிட் பண்ணி போடுவேன். ஆஃபீஸில் பிரேக் டைமில், அப்புறம் சாப்பிட்றப்போ அப்படி இப்படின்லாம் எடிட் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறது. இப்போலாம் வியூஸ்க்கும் ரொம்ப ரேராக தான் போகுது. வியூஸும் ரொம்ப ரேராக தான் போகுது. நானே டீமோட்டிவேட் ஆகிட்டேன். ஸோ இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக போடணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ காலையில் சமைக்கிறது இல்லைன்னா டின்னர் வைக்கிறதுக்கான அந்த பாத்திரங்களெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கழுவிட்டு அப்படியே சமைச்சிட்டுனே சாப்பிட்டேன். எனக்கு எக் ரைஸ் பண்ணேன். ஸோ அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு ரூம்மேட்டுக்கும் வச்சுட்டேன். ஸோ டெய்லி டே இப்படி தான் போகுது. இனிமேல் எனக்கு 2 டேஸில் நைட் ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நைட் ஷிஃப்ட்டு ரொட்டீன் நான் முதல்ல செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறமா நைட் ஷிஃப்ட் எப்படி போகுது அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். எப்பாவது மாதத்தில் 1-2 வீடியோஸ் ஒரு 500K 2M அந்த மாதிரிலாம் வியூஸ் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மோட்டிவேஷனோட வீடியோ போடுவேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.